ஒரு குடும்பம் இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பிடிப்பு வேணும். பிடிப்பு இல்லன்னா வறுமை மட்டும் இல்ல, வாழ்க்கையே நின்றுடும். அந்த குடும்பத்துல அப்பா இல்லை, நிலையான வேலை இல்லை. வேலைன்னு போனா யாரும் பணம் கொடுத்து உதவி செய்யல. உதவி கேட்கணும்னா முதல்ல வேலை இருக்கணும். வேலை கிடைக்காதவங்களுக்கு உலகத்துல யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. இவங்க வீடு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போறாங்களோ? என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டோட ஒரே பெண் நிக்கிறா. 1,00,000 ரூபா. இந்த கிராமத்துல ஒரு உணவு போட்டி நடக்குது. யார் மிக சிறந்த உணவு ரொம்ப சுவையாக ஆரோக்கியமாக செய்து தர்றாங்களோ அவங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு. அந்த வார்த்தை அந்த பெண்ணோட காதுல பணம் இல்ல, நம்பிக்கையா கேட்டது. அம்மா, நம்மள இந்த போட்டியில கலந்துக்கலாமா? நமக்கு எப்படிம்மா சுவையான உணவு அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய தெரியாதுமா? எல்லாரும் பிரியாணி, மட்டன், சிக்கன் அதுல விதவிதமா பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாதுமா? அந்த வார்த்தைகள் ஒரு தாயின் பயம், ஒரு ஏழையின் உண்மை. அந்த பெண் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தா. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? சரி, நம்ம சாப்பிட்டு யோசிப்போம். என்னம்மா, எப்ப பார்த்தத இதுவே குடுக்குறீங்க? பழைய சோறுல இன்னும் பச்சை மிளகாய் எவ்வளவு சுவை இருக்கு, அதனால எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது. அம்மா, எப்ப பார்த்தாலும் இந்த பழைய சோறு பச்சை மிளகாயே குடுக்குறீங்க. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? மா, நீ இத சாதாரணம்னு நினைக்காத. பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல உடம்ப குளிர வைக்கிற சக்தி இருக்கு. வெயில் காலத்துல சாப்பிட்டா உடம்ப சூடு குறையும். இதுல நல்ல பாக்டீரியா இருக்கும். அது நம்ம வயிறு நல்லா வேலை செய்ய உதவும். ஜீரணமும் நல்லா ஆகும். பசிக்கிற நேரத்துல சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி கொடுக்கும். நாளெங்கும் வேலை செய்ய எனர்ஜி இருக்கும். அதுவும் பச்சை மிளகாய் சேர்த்தா உடம்புக்கு இம்யூனிட்டி கூடும். சளி, காய்ச்சல் வராம காப்பாத்தும். இது சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப ஆரோக்கியமா. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இத சாப்பிட்டு தான் பலமா வாழ்ந்தாங்க. அப்படியாம்மா? நாம இத சாப்பிடுறது கஷ்டத்துக்காக இல்ல, ஆரோக்கியத்துக்காகவும் தானே? ஆமாமா, சில நேரம் எளிமையான சாப்பாடு தான் உடம்புக்கு பெரிய மருந்து. அந்த வார்த்தை, அந்த ஒரு நொடி, அந்த பெண்ணோட வாழ்க்கையை திருப்பிய நொடி. அப்போதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம இதுவே உணவு போட்டியில பண்ணலாமே. எல்லாரும் விதவிதமா பண்ணுவாங்க. நம்ம பழைய சோறு பச்சை மிளகாவா ஜெயிக்க போகுதுன்னு. அதெல்லாம் வேணாம். என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கும். இல்ல, நான் மனம் முடிவு பண்ணிட்டேன். நான் இதை தான் பண்ண போறேன். அந்த உறுதி அந்த வீட்டோட அடையாளமானது. போட்டி நாள் வந்தது. இதுவா போட்டி உணவு? கிண்டல், சிரிப்பு, அவமானம். அந்த பெண் ரொம்ப சோகத்துல நிக்கிறா. அப்போ நகரத்திலிருந்து ஒரு கெஸ்ட் வராங்க. இது பழைய சோறு பச்சை மிளகாய். இது சாப்பிட்டு நான் இவ்வளவு சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சுவை சாப்பிட்டதே இல்ல. அதே நேரம் இறால் பிரியாணியும் அவருக்கு பிடிச்சிருந்தது. இந்த போட்டியின் வெற்றியாளர். சிரிப்பு வருதுவா, இறால் பிரியாணி தான் ஜெயிக்கும். அந்த பெண் சோகத்துல கிளம்புறா. அமுதா, என்ன இது? எப்படி? நான் எவ்வளவோ இடத்துல சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இப்படி ஒரு சுவையை நான் பார்த்ததே இல்ல. எந்த சாப்பாடு இருந்தாலும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா உடனே அதை பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். ஆனா இந்த பழைய சோறு மட்டும் உடனே நம்மளால எப்பவுமே சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஆச்சும் நம்ம வெயிட் பண்ணணும். எப்பவுமே காத்திருந்து கிடைக்கிறது தானே நல்லா இருக்கும். இந்த பழைய சோறும் பச்சை மிளகாயும் உலக அளவில் உள்ள எந்த டெஸ்ட்டுக்கும் அடிச்சிக்கவே முடியாது. அந்த நாள்ல இருந்து அந்த பெண் பழைய சோறு பச்சை மிளகாய் வச்சே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு அந்த ஹோட்டல் அற்புதமா போகுது. உலகம் சிரிக்கிற விஷயம்தான் ஒரு நாள் உன் அடையாளம். எளிமை தோல்வி இல்ல, அதுதான் உண்மை. ஹாய் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.